வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை வாட்ச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் 2021வது வருஷத்துல உங்களுக்கு கரெக்ட் பண்ண புக்ல இருந்து நாங்க உங்களை எல்லா சாப்டர்ல இருந்தும் எல்லா கணக்குகள், எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் எல்லா கணக்குகளையும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியமும் ஈஸியா எளிதாக புரிஞ்சு கொள்ற வகையில நாங்க அந்த கணக்குகளை நடத்தி நாங்க வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். சரியா? இப்ப அந்த வரிசையில நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 5th லெசன், 5வது லெசன், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, ஆயத்தொலை வடிவியல். இது சாய்வு, ஸ்லோப் ரிலேட்டடா, ஸ்லோப்ங்கிற ஒரு கான்செப்ட்ல வரக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கணக்குகள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 5.16. Prove analytically that the line segment joining the midpoints of two sides of a triangle is parallel to the third side and is equal to half of its length. ஒரு ட்ரையாங்கிளோட ரெண்டு சைடோட மிட் பாயிண்ட ஜாயின் பண்ற லைன் தேர்ட் சைடுக்கு parallel-ஆ இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுமா. அதே சமயத்துல தேர்ட் சைடுல பாதியாவே இருக்குமா, அதோட நீளம் தேர்ட் சைடுல பாதியாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுமா. இன்னும் சொல்லணும்னா நான் தமிழ்ல சொல்லிட்டே நான் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, சரியா? அந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் நான் PQR அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த PQ ஓட மிட் பாயிண்ட் S, இந்த PR உடைய மிட் பாயிண்ட் T. இதை ஜாயின் பண்ற இந்த லைன் மீன்ஸ் ST. இந்த லைன் தேர்ட் சைடுக்கு இணையாக parallel-ஆக இருக்கும். ஒரு முக்கோணத்தினுடைய இரண்டு பக்கங்களினுடைய நடுப்புள்ளிகளை சேர்க்கிற கோடு மூன்றாவது பக்கத்துக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு நிரூபிக்கணும். அதாவது நீ என்ன நிரூபிக்கணும்? STங்கிறது parallel to QR அப்படின்னு நிரூபிக்கணும், ப்ரூஃப் பண்ணணும். அதே சமயத்துல இந்த ST ஓட நீளம் QR எவ்வளவு நீளத்துல இருக்கோ அது போல பாதியாக இருக்கும். ST is equal to half QR அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இதுதான் நீங்க ப்ரூஃப் பண்ண வேண்டியது. அப்ப நம்ம இப்ப இந்த வெர்டிசஸ் வேணும்ல, உச்சிகள், இந்த உச்சிகள் என்னன்னு தெரியும்ல, அதை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். Let the vertices of a triangle, vertices of a triangle B, A comma B, B C comma D. சாரிமா, நம்ம PQR னு நேம் பண்ணிருக்கோம், சரியா? சோ அப்ப let the vertices of a triangle B, PB, P A comma B, okay, Q C comma D, R E comma F அப்படின்னு வச்சுக்கிறோம். அதாவது P A comma D, Q C comma D, okay, R E comma F வச்சுக்கிறோம். இது நாமளே நேம் அஸ்யூம் பண்ணி வச்சுக்கிறோம், சரியா? இதை வச்சு நம்ம இதை ரெண்டையும் நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டுறோம். சோ நீ parallel-னு ப்ரூஃப் பண்ணணும்னா இந்த ரெண்டு ஸ்லோப் ஈக்குவலா இருந்தா parallel அப்படின்னு சொல்லிடலாம். அப்படிதானே? ரெண்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு வேணும். இது மிட் பாயிண்ட், இது this also மிட் பாயிண்ட். அப்ப நம்ம மிட் பாயிண்ட் ஆஃப் PQ முதல்ல கண்டுபிடிப்போம். மிட் பாயிண்ட் ஆஃப் PQ, PQ வின் நடுப்புள்ளி. மிட் பாயிண்ட் ஆஃப் PQ, PQ வின் நடுப்புள்ளி. நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா x1 + x2 / 2 y1 + y2 / 2 இஸ் தி ஃபார்முலா. இல்லையா? சோ இந்த சம பொறுத்த வரைக்கும் PQ, that PQ x1 y1 x2 y2. So a plus c by 2 comma b plus d by 2. புரியுதா? இதுதான் நமக்கு S. So PQ உடைய நடுப்புள்ளி, mid point of PQ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, mid point of PR. ஃபார்முலா ஆல்ரெடி எழுதுனதால நம்ம இப்ப டைரக்டா PR ஓட mid point x1 y1 x2 y2. So a plus e by 2, a plus e by 2, b plus f by 2. Okay, so இது உனக்கு ST கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸ்லோப் ஆஃப் ST, ST இன் சாய்வு. ஸ்லோப் ஆஃப் ST இன் சாய்வு. இப்போ நான் தமிழ் வீடியோ நான் சொல்லும்போது கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு கடைசியில் தமிழ்ல எழுதி காட்டுறேன். சரி, சாய்வுக்கு ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. ஓகே, ரைட். இப்போ நம்ம ST இதான் ST, y2 னா இது x1 y1 x2 y2, x1 y1 x2 y2. so y2 - y1, b plus f by 2 minus b plus d by 2, b plus f by 2 minus b plus d by 2, x2 minus x1, a plus e by 2 minus a plus c by 2. புரியுதா எல்லாருக்கும்? ரைட். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. என்ன பண்றோம்?
2 பொதுவா போட்டுட்டு b plus f minus b minus b b plus f இல்லனா ஓகே சோ நியூமரேட்டர்ல 2 காமனா எடுத்துறோம் இதுல 2 காமனா எடுத்துட்டா மேல இருக்கிற b plus f minus b plus d இத நீ மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணி minus b போட்டுக்கலாம் அதாவது b plus f minus b minus d ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க 2 இங்க 2 காமனா போட்டுக்கோங்க இங்க 2 காமனா போட்டுட்டீங்கன்னா என்ன வரும் a plus e minus a minus c a plus e minus a minus c இந்த 2 கட் ஆயிடும் மேல வந்து b யும் கட் ஆயிடும் சோ f minus d by இதுல வந்து a கட் ஆயிடும் இல்லையா சோ e minus c இது ஸ்லோப் ஆஃப் st இப்போ நம்ம ஸ்லோப் ஆஃப் qr கண்டுபிடிக்கலாமா பாருங்க ஸ்லோப் ஆஃப் qr ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு அதனால பாருங்க எல்லாரும் பாருங்க qr பாருங்க qr y2 minus y1 f minus d y2 minus y1 f minus d next பாருங்க x2 minus x1 e minus c na e minus c same ஆயிடுச்சா so slope of st is equal to slope of qr na therefore st parallel to qr proved புரியுதா நிரூபிக்கப்பட்டது st இன் சாய்வு qr இன் சாய்வு சமம் சோ நிரூபிக்கப்பட்டது முதல் ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு இப்போ இரண்டாவது ப்ரூஃப்க்கு லெந்த் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம st ஓட லெந்த் ஆஃப் st இன் நீளம் root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square okay right st s எங்க இருக்கு t எங்க இருக்கு பாருங்க s இங்க இருக்கு t இங்க இருக்கு st x2 minus x1 the whole square பாருங்க root of a plus e by 2 minus a plus e by 2 a plus e by 2 minus a plus c by 2 na the whole square plus அடுத்து பாருங்க y2 minus y1 b plus f by 2 b plus d by 2 b plus f by 2 minus b plus d by 2 the whole square பொறுமையா செய்யணும் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது st ஓகே ரைட் இப்போ பாருங்க நம்ம இப்ப 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா மேல என்ன வரும் பாருங்க a plus e minus a minus c the whole square plus 2 காமனா போட்டீங்கன்னா b plus f minus b minus b the whole square square root of ஓகே ரைட் இப்போ நான் a என்ன ஆயிடும் எனக்கு கேன்சல் ஆயிடும் இதுல வந்து என்ன வரும் b கேன்சல் ஆயிடும் இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பாருங்க root of e minus c by 2 whole square e minus c by 2 whole square plus f minus d the whole square f minus the d by 2 the whole square இது வந்து உனக்கு என்னது length of st அப்போ qr length of qr டைரக்டா சொல்லுங்க பாப்போம் qr பாருங்க x2 minus x1 the whole square x minus x1 the whole square means e minus c the whole square f minus d the whole square e minus c the whole square plus f minus d the whole square okay right இப்போ இது ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் பாருங்க உனக்கு இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா 2 ஸ்கொயர் ங்கற 4 வந்து நம்ம காமனா வெளிய எடுத்துட்டோம்னா 1/2 அப்படினு வரும் 1/2 root of e minus c the whole square plus f minus d the whole square நான் டைரக்டா போட்டுட்டேன் பாருங்க இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4 இங்கேயும் 2 ஸ்கொயர் பண்ணா 4 உனக்கு அப்ப ரெண்டு டினாமினேட்டர்லயும் 4 வருது அந்த 4 அப்படியே வெளிய கொண்டு வாங்க 2 ஆயிடும்ல ரூட்ல இருந்து வெளிய கொண்டு வந்து 2 சோ half times இது வந்துருச்சா qr is equal to half of எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இப்போ பாருங்க உனக்கு st length of st half of qr வந்துருச்சா this qr half of qr வந்துச்சா therefore st is equal to half of qr ஆன்சர் வந்துச்சா it is proved பாருங்க நம்ம இப்ப st க்கு ஆன்சர் வந்து half of ரூட் போட்டு ஒரு டேர்ம் வந்து இந்த டேர்ம் தான அப்படியே நமக்கு qr ஆ இருக்கு சோ half of qr st half of qr எல்லாருக்கும் புரியுதா
ஓகே, தமிழ் மீடியமும் நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும் நான் நம்புறேன். முதல்ல வெர்டிசஸ்க்கு ஏபி சிடி இஎஃப்னு நேம் பண்ணிக்கோங்க. நடுப்புள்ளி கண்டுபிடிச்சுக்கோங்க. அதை வச்சு நடுப்புள்ளி கண்டுபிடிச்சாச்சு, மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. சோ அந்த பாயிண்ட வச்சு நம்ம என்ன செய்யறோம், ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் QR உடைய ஸ்லோப்பும் கண்டுபிடிக்கிறோம். சரியா, ரெண்டு சேமா இருக்கு. சோ ரெண்டு சேம்ங்கிறதுனால ரெண்டும் parallel. அப்புறம் லெந்த் கண்டுபிடிக்கிறோம். STங்கிறது இந்த இருக்கு, S இங்க இருக்கு, T. இந்த ரெண்டு பாயிண்டையும் வச்சு நம்ம என்ன செய்யறோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. அடுத்தால QR உடைய டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். பார்க்கும்போது உனக்கு இந்த ½ டைம்ஸ் QR னு வந்துருது. சோ நிரூபிக்கப்படுது. தமிழ் மீடியத்துக்கும் தமிழ்ல எழுதி காமிச்சாச்சு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த சம் புரியும் நான் நம்புறேன். நல்லா புரிஞ்சிருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, ரைட், நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.